என்னங்க என்னங்க ம். டீ எடுத்துட்டு வந்திருக்கேன், எந்திரிச்சு குடிங்க. ம். ஹலோ டேய் மச்சான். சொல்லு ரகு. டேய் நாளைக்கு நான் சென்னை வரலான்னு இருக்கேன்டா. அப்படியா? ஆமாடா, ஒரு சின்ன வேலை இருக்கு. ஏய் சூப்பர்ரா. அதான் நாளைக்கு இங்க கிளம்பி வரலான்னு. எனக்கு நாளைக்கு வரியா? ஆமாடா, அங்க வந்து ஒரு 2 நாள் உன் வீட்ல தங்கலாம்னு பாக்குறேன். உனக்கு ஓகேவா? டேய் என்னடா இப்படிலாம் கேட்குற? வாடா. சரிடா மச்சான், நீ உன் அட்ரஸ் அனுப்பி விடு. நான் காலையில இறங்கி ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன். நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு. அப்படியா? நானே அங்கே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்புறம் மச்சான், ஒரு முக்கியமான வேலையா அங்க வரேன். கொஞ்சம் கூடவே இருந்து ஹெல்ப் பண்றா. சரிடா, பார்த்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். வச்சிடுறேன். ம். நாளைக்கு பார்க்கலாம். யாருங்க ஃபோன் பண்ணது? என் ஃப்ரெண்டு ரகு ம்ஹும். ஊரில் இருந்து நாளைக்கு சென்னைக்கு வரானா. ம்ஹும். மேக்ஸிமம் நம்ம வீட்டில் தான் தங்குவான். ஓ சரிங்கங்க. காலையில டிஃபன் என்னங்க பண்ணட்டும்? உனக்கு பிடிச்ச மாதிரி செய் கவிதா. நீ என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே தான். ம். ம். என்னங்க ம். வீட்டு செலவுக்கு கொஞ்சம் கூட கையில காசே இல்லைங்க. ஃப்ரீயா விடுறி, நான் ஏதாவது ரெடி பண்ணி தரேன். மளிகை ஜாமான் கூட காலியாயிருச்சு. நான் என்னென்ன சாமான் வேணும்னு லிஸ்ட் கொடுக்குறேன். கொஞ்சம் அது மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? இங்க பாருடி, என்கிட்ட இப்ப சல்லி பைசா கூட இல்ல. ஒரு 2 நாள் வெயிட் பண்ண, நான் உனக்கு எப்படியாவது ரெடி பண்ணி தரேன். எப்ப கேட்டாலும் இதையே சொன்னா என்னங்க அர்த்தம்? வீட்ல ஒரு ஜாமான் கூட இல்லைங்க. இது பத்தாதானே நாளைக்கு உங்க ஃப்ரெண்டு வேற ஊர்ல இருந்து வராரு. என்னத்த சொல்றது, எல்லாம் என் தலை எழுத்து. ச்சே. சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ம். ஹலோ. ஹலோ. சொல்லு தீபா. ஏ கவிதா, உனக்கு ஒரு முக்கியமான ம். விஷயம் சொல்லலாம் தாண்டி கால் பண்ணேன். ம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த வாரம் டூர் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அதான் நீயும் ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். டூரா? ஆமாண்டி, எந்த ஊருக்கு போறீங்க எல்லாரும்? எவ்வளோடி பட்ஜெட்? கொடைக்கானலுக்கு தாண்டி. சாப்பாடு, தங்குற இடம் எல்லாம் சேர்ந்து ஒரு 5000 ரூபாய் வரும்டி. ஏய் ஜாலியா ம். இருக்கும்டி. நீ கண்டிப்பா வரணும் என்ன? ம். ஏய் என்னாச்சுடி? அமைதியா இருக்க? 5000 ஆகுமா? ம். இல்ல வேணாம் தீபா. 5000னா கண்டிப்பா அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் இப்ப இருக்கிற நிலைமைக்கு கொடுக்க மாட்டாரு. நீங்க மட்டும் போயிட்டு வாங்கடி. சரிடி, அப்புறம் உன் இஷ்டம். ம்.
ஹம். ஹலோ, ஆ சொல்லுங்க. மத்தியானம் சாப்பாடு என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சாம்பார் தாங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். சாம்பாரா? என் ஃப்ரெண்டு வெளியே போய் மட்டன் பிரியாணி சாப்பிடலான்னு கூப்பிடுறான். நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நீ உனக்கு மட்டும் சமைச்சு சாப்பிட்டுரு. நான் வர்றதுக்கே எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும் என்ன? ஆ சரிங்க. வச்சிடுறேன். ம். ம். ஹே கவிதா, ம். ஏன்டி மத்தியானம் சாப்பிட வேண்டிய சாப்பாடை இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க? மணி 5 ஆகுதுடி. சாப்பாடு ரெடி பண்றதுக்கே 4 மணி ஆயிருச்சுங்க. அப்படியா? ம். ஏன் என்னாச்சு? ஏன் அவ்வளோ லேட்டு? காலையிலேயே கேஸ் காலி ஆயிருச்சுன்னு சொன்னேன்ல. ம். சரி, இன்னும் இண்டக்ஷன் ஸ்டவ்ல சமையல் பண்ணேன். வெறும் சாப்பாடு தான் வச்சேன். உடனே கரண்ட் போயிருச்சு. 2 மணி நேரம் கழிச்சு இப்பதாங்க வந்தது. அதனாலதான் இவ்ளோ லேட் ஆயிருச்சு. ஓ. ம். நீங்க மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? உங்க ஃப்ரெண்ட் என்ன வாங்கி கொடுத்தாரு? மட்டன் பிரியாணி. எங்க பக்கத்துல ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்கு. அங்க போய் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. என்னத்த சொல்ல, உங்களுக்காவது அங்க நல்ல சாப்பாடு கிடைச்சதே. இங்க என்ன பாருங்க, வெறும் சாம்பார் சாதம் வைக்கிறதுக்கே 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. ம். சொல்றா ரகு, பஸ் ஏறிட்டியா? ஆமாடா மச்சான், இப்பதான் நான் பஸ்ல ஏறி உட்காந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் கிளம்ப போகுதுடா. நாளைக்கு விடிய காலையிலலாம் சென்னை ரீச் ஆயிடும்டா. சூப்பர்ரா. டேய் மாமா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதடா. நீ காலையில பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அங்க வந்து நிப்பேன். அங்க இருந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரியா? சரிடா. சரி, ஜாக்கிரதையா வாண்ணே. சரிடா மச்சான், பாய்டா. ரகு தான் கால் பண்ணான். ம். ஊர்ல இருந்து பஸ் ஏறிட்டானா. நாளைக்கு காலையில சென்னைக்கு வந்துருவான். அப்படியா? சரிங்க. நாளை காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். உங்க ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் டைம் இங்க வராருல, அவரை நல்லா கவனிச்சு அனுப்பணுங்க. தேங்க்ஸ் கவிதா. வாடா. கவிதா, கவிதா, கவிதா. வரேங்க. இவன் தான் ரகு, ஆஹா. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆஹா. நான் அப்பப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பேன்ல. ம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வரான். ஏங்க, உங்களை பத்தி இவரு நிறைய சொல்லிருக்காரு. நிக்கிறீங்களே, வாங்க உள்ள வாங்க. தேங்க்ஸ்ங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரி மச்சான், டிராவல் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்ப. நீ அந்த ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. நம்ம சேர்ந்து டிஃபன் சாப்பிடலாம். சரிடா. ம். ம். ஹே கவிதா, ம்? ரகு வரும்போதே நல்லா பசிக்குதுன்னு சொன்னா கவிதா. டிஃபன் ஏதாவது பண்ணியிருந்தனா டக்குன்னு எடுத்து வை, சாப்பிடலாம். ஐயோ, நான் உங்ககிட்ட நேத்தே சொன்னேன்லங்க, நம்ம வீட்ல சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, எல்லாமே வாங்கணும். காலையில கடைக்கு போய் வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க. ஐயோ, அவன் வரும்போதே ரொம்ப பசிக்குதுன்னாண்டி.
இப்ப சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னா அவ என்ன நினைப்பானோ? நீ வேணா ஒரு வேலை பண்ண, வீட்ல என்ன இருக்கோ அதை வச்சு எதையாவது ரெடி பண்ணி கொடு, சாப்பிட்றலாம். ஆ. ஆ சரிங்க. வீட்ல ரவை மட்டும்தான் இருக்கு. அதை வச்சு வேணா உப்புமா பண்ணிடுறேன். இப்ப நமக்கு அதை விட்ட வேற வழி இல்லைங்க. ஏய், அது போதும்டி. அதை வச்சு நீ டக்குன்னு உப்புமா பண்ணிடு. நான் அவன்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், சரியா? ம். போதுங்க போதுங்க. போதும் போதும். ம். ஏய், நல்லா சாப்பிடு. என் ஒய்ஃப் செய்யறதெல்லாம் டேஸ்டா இருக்கும்டா. ம். போதுங்க. போதும். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு உண்மையை சொல்லணும்னா இந்த உப்புமா எனக்கு அமிர்தம் மாதிரி தெரியுதுங்க. நிஜமாவே டேஸ்ட் பிரமாதமா இருக்குங்க. அப்படியாங்க? ம். உங்களுக்கு பசிக்கும்ன்றதுனால சீக்கிரமா உப்புமா செஞ்சுட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கு ஸ்பெஷலா ஏதாவது செய்றேன். ம். டேய் மச்சான், இந்த உப்புமாவை பிடிக்காதவங்க கூட என் ஒய்ஃப் செஞ்சான்னா 2-3 தடவை சாப்பிடுவாங்க. ம். ம். நீ சாப்பிட்றா. ம். என்ன மாமா, திடீர்னு சென்னை வந்திருக்க? என்ன விஷயம்? போன்ல கேட்டதுக்கு கூட சரியா பதில் சொல்லல. ஏன், என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லடா மச்சான். செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கலான்னு வந்தேன். நம்ம ஊரை விட சென்னையில கலெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும்ல, அதான்டா இங்க வந்தேன். சூப்பர்ரா. கார் வாங்கணும்னு நினைச்சதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா உன் பட்ஜெட் எவ்வளோடா? இப்போ உன் கையில எவ்வளோடா பணம் இருக்கு? ஒரு 3 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அந்த பட்ஜெட்ல நல்ல காரா கிடைக்கும்ல? என்னடா இப்படி கேக்குற? டேய், 3 லட்சத்துல நல்ல கண்டிஷன்ல இருக்கிற காரையே வாங்கலாம்டா. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் பாத்துக்கிறேன், விடு. நீயே சொல்லிட்டேன்னா அது கரெக்டா தாண்டா இருக்கும். சரி மாமா, நீ பார்க்க ரொம்ப டயர்டா இருக்க. நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. நாம 2 பேரும் ஒரு 4 மணிக்கா வெளியே போய், இங்க பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச கார் டீலர் ஒருத்தர் இருக்காரு. நாம அங்க போய் காரெல்லாம் பார்த்துட்டு வரலாம். நாம அங்க போகும்போது ஒரு மெக்கானிக்கும் கூட இருந்தா நல்லா இருக்கும்டா. டேய், அது கூட நீ எனக்கு சொல்லணுமாடா? இங்க பக்கத்துலயே நல்ல எக்ஸ்பீரியன்ஸான மெக்கானிக் ஒருத்தர் இருக்காரு. நாம போகும்போது அவரையும் கையோட கூட்டிட்டு போயிடுவோம். உன்னை பார்க்கறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நீ போய் முதல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. நம்ம அப்புறமா பேசலாம், சரியா? சரிடா. ம். என்ன வாங்க? உங்க ஃப்ரெண்ட் எதுக்கு உங்க ஊர்ல இருந்து இங்க வந்திருக்காரு? ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? அது அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை கவிதா. ம். ஆ, அவன் இங்க செகண்ட் ஹேண்ட்ல ஏதாவது கார் வாங்கலான்னு வந்திருக்கான். காரா? ம். அவ்ளோ காசு இருக்கா அவர்ட்ட? அவன் 3 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கன்னு என்கிட்ட சொன்னான்டி. ஆ? என்னது 3 லட்சம் ரூபாயா? ஆ, எங்க உண்மையாதான் சொல்றீங்களா? ம். ம். நம்ம கிட்டயும் அவ்வளவு பணம் இருந்தா நல்ல ஜாலியா இருக்கலாங்க. நம்ம எப்படியாவது அவர்கிட்ட இருந்து 3 லட்சத்தையும் அடிச்சிடலாமாங்க? ஆ? சூப்பர் ரீ. அந்த 3 லட்சத்தை நானும் ஆட்டைய போடணும்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம 2 பேரோட மனசும் ஒரே மாதிரி யோசிக்குது. அப்புறம் என்னங்க, நல்லா யோசிச்சு அவர்கிட்ட இருந்து அந்த பணத்தை அவருக்கு சந்தேகம் வராத மாதிரி அடிச்சிருங்க. ம். அதை அடிக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா அவன் நம்மளை நம்பி இங்க வந்திருக்கான். ம். அதான் உள்ளுக்குள்ள கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. அதெல்லாம் பார்த்தா நம்ம லைஃப்ல செட்டில் ஆக முடியாதுல்ல. பிளான் பண்ணுவோம். ம். ம்? கவிதா, கவிதா, வந்துட்டீங்களா 2 பேரும்? தலைவலியா இருக்கு, கொஞ்சம் டீ எடுத்துட்டு வாமா. அதோ எடுத்துட்டு வரேங்க.
எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோடா. ம். என்னாச்சுங்க? கார்லாம் போய் பாத்தீங்களா? ஏதாவது கார் வாங்குனீங்களா இல்லையா? இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச டீலரை போய் பார்த்தோம். ம். அவர்கிட்ட நிறைய கார்ஸ்லாம் இருக்கு. ம். ஆனா ஒரு கார் கூட நல்ல கண்டிஷன்ல இல்ல. ம்ஹும். சரி, நாளைக்கு காலையிலேயே போய் நல்ல டீலரை பார்க்கலான்னு கிளம்பி வந்துட்டோம். ஓ, அப்படியா? என்ன ரகு, நான் சொன்னது கரெக்ட் தானே? அவசரப்பட்டு ஏதோ ஒரு கார்லாம் வாங்கக்கூடாது. 4 இடம் ஏறி இறங்கி உனக்கு நல்ல காரா வாங்கி தரேன், சரியா? அப்படியே பண்ணலாம்டா. நீ சொல்றதாண்டா கரெக்ட். சரி மச்சான், பார்க்க ரொம்ப டயர்டா இருக்க. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளைக்கு காலையில நாம பேசிக்கலாம். சரிடா. ம். என்னங்க நீங்க? நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு போய் நிஜமாவே கார் வாங்கி தர போறீங்களா? ஏய், என்னாச்சுடி உனக்கு? நான் அவன்கிட்ட அப்படி சும்மா தாண்டி சொன்னேன். ஆ? நான் அப்படி சொன்னாதானே அவனுக்கு நம்ம மேல எந்த சந்தேகமும் வராம இருக்கும். சரி, அந்த 3 லட்சத்தையும் அவர்கிட்ட இருந்து எப்படி அடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா? என்கிட்ட வேணா ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுங்களா? ஆ, என்ன ஐடியாடி அது? நாளைக்கு அவரை கார் வாங்க கூட்டிட்டு போறீங்கல்ல, ம், போற வழியில அந்த பேக் எடுத்து வச்சுக்கிட்டு தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. அவர் கேட்டா யாரோ திருடிட்டாங்கன்னு சொல்லி சமாளிச்சிருவோம். ஏய் வேணாண்டி, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். அவன் டக்குன்னு போலீஸ் அது இதுன்னு போயிட்டானா ஆ? நமக்கு தாண்டி டேஞ்சரு. ம். என்கிட்ட ஒரு பக்காவான பிளான் இருக்கு. நீ மட்டும் அதை பர்ஃபெக்டா பண்ணிட்டனா நாம அதை காசை அடிச்சிடலாம். என்ன சொல்ற? புரியுதுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அத கச்சிதமா செஞ்சு முடிச்சிடுறேன். டேய் மச்சான், ம். டேய் படுத்துக்கோடா. நான் மார்க்கெட் வரைக்கும் போய் மட்டன் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? சரிடா. போயிட்டு சீக்கிரமா வந்துரு. சரி, போயிட்டு வந்துடுறேன். ம். கவிதா, ஆ? நான் மட்டன் வாங்குறதுக்கு மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ம். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் என்ன? அதுக்குள்ள நீ ஆட்டத்தை ஆரம்பிச்சிரு, சரியா? சரிங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரிடி செல்லக்குட்டி. எங்க? ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னங்க, நானும் பாக்குறேன் வந்ததுல இருந்து ரூம்லயே இருக்கீங்க. உங்களுக்கு போர் அடிக்கலைங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. சும்மா தான் படுத்திருந்தேன். ஹம், குமார் வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகுங்களா? ஹம். என் வீட்டுக்காரரு மட்டன் வாங்குறதுக்காக போயிருக்காரு. திரும்பி வர்றதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஆகும். அவருக்கு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுத்துறது தான் முக்கியம். இந்த வீட்டு மேலேயோ என் மேலேயோ பெருசா அக்கறையே கிடையாது. கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதாவது சண்டைங்களா? ஹம், சண்டைன்னு சொல்றதை விட வெறுப்புன்னு தாங்க சொல்லணும். எனக்கு மட்டும் மனசுல ஆசை இருக்காதா? என்ன அவரு மனுஷியாவே பாக்குறது இல்ல. ஆனா
உங்கள பார்க்கும்போது நல்லா ஸ்மார்ட்டா, பொண்ணுங்களோட மனச கரெக்ட்டா புரிஞ்சுக்கிறவர் மாதிரி தோணுது. அப்படிலாம் இல்லைங்க. நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினதுக்கே மனசு ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. அவர் வரத்துக்கு எப்படி இருந்தாலும் லேட் ஆகுங்க. இந்த டைம் எதுக்கு நம்ம 2 பேரும் ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது? நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. ஆனா இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா ஹம், நீங்க கவலைப்படாதீங்க. இது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்ச ரகசியமா இருக்கும். இது வெளியே தெரிய வாய்ப்பே கிடையாது. நீங்க அதை நினைச்சு பயப்படவே தேவையில்ல. என்னடா அது, இந்த குமாருக்கு இவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டி கிடைச்சும் இவ்வளோ சரியா கண்டுக்காம விட்டுட்டான் போல இருக்கு. அவளே தானா இந்த மாதிரி கேட்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? ஊர்ல இருந்து நிறைய ஆசையோட சென்னைக்கு வந்தேன். ஆனா இது நாம நினைச்சு பார்க்காத ஒரு சர்ப்ரைஸா இருக்க. எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய போறதில்ல. எதுக்கு கிடைச்ச சான்ஸை வீணாக்கணும்? இந்த ஒரு தடவை மட்டும் இவளை நல்லா சந்தோஷமா அனுபவிச்சிடணும். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்றும் பண்ணலடா. சும்மா பேசிட்டு தானே இருந்தோம், ஒன்றும் பண்ணலடா. உன்னை நம்பி தானே நான் வீட்டுக்குள்ள விட்டேன். அதுக்கு நீ இப்படிதான் பண்ணுவியா? உன்னை ஃப்ரெண்டுன்னு நம்பி என் வீட்டுக்குள்ள விட்டதுக்கு இப்படி என் வாழ்க்கையிலே கைய வச்சிட்டியாடா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடா, நான் சொல்றத கேளுடா. டேய், உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சனடா. சீ, டேய் அப்படிலாம் பேசாதடா. உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சனடா. சாரிடா, ஏதோ தெரியாம. டேய், உனக்கு சாரி கேட்கிற அருகதை கூட கிடையாதுடா. ஒரு ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டு ஒய்ஃப் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா யாருமே மன்னிக்க மாட்டாங்கடா. உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. இருடா, இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன். முடியாதுடா. போலீஸ் எல்லாம் வேணாடா. சும்மாவே விடக்கூடாது. கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன்டா. டேய் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டா. என் மான மரியாதை எல்லாம் போயிடும்டா. போலீஸ்க்கு என்ன ஃபோன் சொன்ன? பண்ணாதடா. மான மரியாதையா? உனக்கு மட்டும் தான் மான மரியாதை இருக்காடா? எனக்கு இல்லையாடா? இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா என் மரியாதை என்னடா ஆகும்? என்னால வெளியே தலை காட்ட முடியுமாடா? இல்லடா, உன்ன மாதிரி ஆளுங்களா வெளியே இருக்க கூடாது. நீ ஜெயில இருக்கிறது தான் கரெக்ட். டேய் குமார், டேய் வேணடா. இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா என்னை விடுத்து போயிடுவாடா. அப்படி மட்டும் நடந்தா என் வாழ்க்கையே நடுத்தருவுக்கு வந்துருண்டா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா, ப்ளீஸ்டா. இல்லடா, உன்ன மாதிரி ஆளெல்லாம் மன்னிக்கவே கூடாது. டேய் டேய் மச்சான், ப்ளீஸ்டா. டேய் கால் பண்ணாதான் வேலைக்காகும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா. உன் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கறேன்டா, ப்ளீஸ்டா. டேய் நீ என்ன கேட்டாலும் கொடுக்கறேன்டா, ப்ளீஸ்டா மன்னிச்சிடுறா. என்ன கேட்டாலும் தருவியா? கொடுக்கறேன்டா. சரி எந்திரி. இங்க நடந்த விஷயம்லாம் உன் பொண்டாட்டிக்கும் சரி போலீஸ்க்கும் சரி தெரியக்கூடாதுன்னா அந்த 3 லட்சத்தை பேசாம என்கிட்ட கொடுத்துரு. டேய் குமார். என்னடா குமார், பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னு கூட பார்க்காம அவ கூட அசிங்கமா நடந்துக்கிட்டு என்ன பெரிய நல்லவ மாதிரி சீன் போடுறியா? இத பாருடா, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறியா இல்ல பணத்தை தரியா? நீயே டிசைட் பண்ணிக்க. ப்ளீஸ்டா. டேய் நீ எவ்வளவு கெஞ்சினாலும் சரி, நான் இந்த விஷயத்துல உன்னை விடுறதாவே இல்லை. நீ அந்த பணத்தை கொடுத்துட்டு மரியாதையா வெளியே போ. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? பணத்தை எடுத்து கொடு. நீ சரிப்பட்டு வர மாட்டே. டேய் டேய் வேணடா வேணடா, கொடுத்துறேன்டா. எடுத்துட்டு வா. சீக்கிரம் வாடா. இந்தடா. இன்னொரு தடவை என் மூஞ்சில கூட முழிக்காத. முதல்ல போடா வெளியே.
நீ திடீர்னு உள்ள வந்ததும் எல்லாத்தையும் கெடுத்துருவியோன்னு பயந்துட்டேன். ஆனா அடே. கரெக்டா பேசிட்ட. நானே இப்படி என் பிளானை கெடுப்பேன். நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு பாத்தியா? நீ என் கூட இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லடி. சீக்கிரம் பணத்தை எடு பாப்போம். இந்த பக்கம் பாரு. இங்க இருக்கு. எவ்வளவு பணம்? பாப்பா. என்ன வாசனை, ஆளையே தூக்குதே.